ஜூலை 4 மாதத்தினுடைய முதல் வெள்ளி. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிற வேளையில் சுங்கச்சாவடியில் பணிபுரிந்து கொண்டிருந்த மத்தேயுவை இயேசு என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். அவர் பாவி என்றும் சமூகத்திலே ரோமையருக்காக வரி வசூலிக்கிற பணி செய்கிறவர், அப்படி இருக்கிறவர் நம்முடைய மக்களுக்கு எதிரானவர் என்று சொல்லி யூத சமூகமும் அவரை வெறுத்த நிலையில் இயேசு ஆண்டவர் அவர் பணி செய்கிற இடத்திற்கு செல்லுகிறார். என்னை பின்பற்றி வா என்று அழைக்கிறார். இதன் மூலமாக அவர் தன்னுடைய வார்த்தைகளில் அவர் நமக்கு போதகம் செய்கிறார். வாழ்வின் மூலமாகவும் போதகம் செய்கிறார். மணுமகன் நோய் அற்றவர்களுக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பது போல நேர்மையாளர்கள் அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று தன்னுடைய பேரிரக்கத்தை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்வில் பல பேரை நாம் முத்துரை குத்தி அவர்கள் நம்முடைய உறவுகளுக்கு புறம்பானவர்கள் என்று நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் உறவுகளில் மீண்டும் இணைக்கப்பட வேண்டியவர்கள். ஒருவேளை நெறிமுறைகள் தவறினவர்களாக இருந்தாலும் அவர்கள் நல்நெறிக்கு கொண்டு வர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை இயேசுவின் இந்த அணுகுமுறை நமக்கு மிகவும் பயனுள்ள வாழ்விலை கடைபிடிக்க வேண்டிய செய்தியை சொல்லிக் கொடுக்கிறது. அதே நேரத்தில் இயேசுனுடைய கட்டளையை ஏற்று பின்பற்றின லேவி என்கிற மத்தேயு தன்னுடைய வீட்டில் இயேசுவுக்கு விருந்து கொடுத்து அவர் இயேசுவை பின்தொடருகிற முடிவை கொண்டாடுகிறார். நம்முடைய வாழ்வில் இப்படி தீர்க்கமான முடிவுகளை எடுக்க நாம் நம்முடைய பல்வேறு விதமான தயக்கங்கள் மற்றும் கேள்விகள் இவற்றையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு இயேசுவுக்காக நான் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டில் இறுதி வரை நான் வாழ்வேன் என்று கொண்டாடுகிறவர்களாக மாற அழைக்கப்பெறுகிறோம். கேள்விகளாக என்னுடைய வாழ்வில் இயேசுவை பின்பற்றுகிற போது என்னுடைய தயக்கங்களுக்கு நான் முடிவு கட்ட விரும்புகிறேனா? பாவிகள் இவர்கள் சாக வேண்டும் என்பதல்ல, வாழ வேண்டும் என்பதே, மனம் திரும்பி வாழ வேண்டும் என்பதே இறை விருப்பம் என்பதை உணர்ந்து நான் பாவிகள் மனம் திரும்புவதற்காக ஜெபிக்கிறேனா? சிந்திப்போம். ஆமென்.